10th இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் 14 ஒன் வேர்ட்ஸ் வரும். அதில் 14th ஒன் வேர்டாக லிங்கர் தான் கேட்பாங்க, அதாவது கனெக்டர்ஸ். இது எல்லாமே நான் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். டேஷ் ஹீ இஸ் 90 years old, ஹீ இஸ் த பிங்க் ஆஃப் ஹெல்த். ஈவன் தோனா இருப்பினும் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு 90 years ஓல்டாக அவர் இருந்தாலும் அவருடைய ஹெல்த் வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு, டேஷ் ஐ லுக்ட் அப், ஐ சா மிஸ்டர் ஹேமல் சிட்டிங் மோஷன்லெஸ். வென், இதுக்கு ஆன்சர் வந்து வென் அப்படின்னு வரும். வென்னுனா அந்த பொழுது அப்படின்னு அர்த்தம். வென் ஐ லுக்ட் அப், ஐ சா மிஸ்டர் ஹேமல் சிட்டிங் மோஷன்லெஸ். நான் அவரை பார்க்கும் பொழுது மிஸ்டர் ஹேமல் அசையாமல் உட்கார்ந்துருந்தார் அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட்டு, டேஷ் டிட் முத்து சால்வ் த ப்ராப்ளம். ஹவு டிட் முத்து சால்வ் த ப்ராப்ளம். இதில் வென் டிட் போட்டாலுமே கரெக்டு தான். ஹவு டிட் முத்து சால்வ் த ப்ராப்ளம், எப்படி முத்து வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணா, இல்லைனா எப்பொழுது அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஹவு போட்டால் இதுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ஹவு டிட் முத்து சால்வ் த ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டேஷ் யூ ஒர்க் ஹார்ட், யூ கேனாட் செக்யூர் குட் மார்க்ஸ். இதில் அன்லெஸ், அன்லெஸ்னால் நெகட்டிவாக வரும்போது அன்லெஸ் போடணும். நீ ஒர்க் ஹார்ட் பண்ணலைன்னா உன்னால் குட் மார்க்ஸை செக்யூர் பண்ண முடியாது, அதான் இதுக்கு மீனிங். இதில் கெனாட் அப்படின்னு நாட்டு வருது இல்லையா, இந்த மாதிரி நாட்லாம் வந்தால் முன்னாடி அன்லெஸ் போடுங்க. நாட்டு இல்லாமல் இருந்தால் இஃப் போட்டுக்கலாம். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேன் செக்யூர் குட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். நெகட்டிவாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம அன்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேனாட் செக்யூர் குட் மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு, டேஷ் வின்டர் கம்ஸ் ஹி கெட்ஸ் ஒரீடு. வின்டர் வரும்போதெல்லாம் அவனுக்கு கவலை வந்துடும். அப்போ வென்னவர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். வென்னவர்னால் வரும்போதெல்லாம் அப்படின்னு அர்த்தம். வின்டர் வரும்போதெல்லாம் அவன் கவலை ஆயிடுவான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். வென்னவர் வின்டர் கம்ஸ் ஹீ கெட்ஸ் worried. நெக்ஸ்ட்டு, உமன் ஆர் ஸ்ட்ராங் பிரேவ் டேஷ் ரிசல்யூட். அண்டு போடணும். அதாவது உமனுடைய குவாலிட்டியை ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. ஸ்ட்ராங், பிரேவ் அண்ட் தென் ரிசல்யூட் அப்படிங்கிறதுனால. இது மாதிரி கமா போட்டு வேர்ட்ஸ் வந்திருந்தாலே அண்டு போட்டுக்கோங்க. இல்லை 2 பேரை சொல்லும் போது, இப்போ ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர், அது மாதிரி 2 பேரை சொல்லும் போதும் அண்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு, மை அங்கிள் என்டர் மை ஹவுஸ் டேஷ் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். வென் அப்படின்னா பொழுது, அந்த பொழுது ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க்னா ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பொழுது. மை அங்கிள் என்டர் மை ஹவுஸ், என்னுடைய அங்கிள் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ இதில் என்ன யூஸ் பண்ணணும்? வென். மை அங்கிள் என்டர் மை ஹவுஸ் வென் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட்டு, தே ஃபேஸ்டு மெனி ஹார்ட்ஷிப்ஸ் டேஷ் தே ஆர் ஆல்வேஸ் சியர்ஃபுல். அவங்க நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இருப்பினும் அப்படிங்கும்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நெவர்த்லெஸ். நெவர்த்லெஸ்னால் இருப்பினும்னு அர்த்தம். தே ஃபேஸ்டு மெனி ஹார்ட்ஷிப்ஸ் நெவர்த்லெஸ் தே ஆர் ஆல்வேஸ் சியர்ஃபுல். நெக்ஸ்ட் பாருங்கள். டேஷ் ஹி வாஸ் ஹானஸ்ட் ஹி வாஸ் பனிஷ்டு. தோ ஹி வாஸ் ஹானஸ்ட் ஹி வாஸ் பனிஷ்டு. அவர் ஹானஸ்ட்டாக இருந்தாலும் அவருக்கு தண்டனை கிடைச்சிது, அதுதான் மீனிங். இருந்தாலும், ஹானஸ்ட்டாக இருந்தாலும் அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் பாருங்கள். இதுவும் அதே மீனிங்கில் தான் வரும். டேஷ் ஹி வாஸ் புவர் ஹி வாஸ் ஹாப்பி அண்ட் கண்டென்ட். அவர் ஏழையாக இருந்தாலும் அவர் ஹாப்பியாக தான் இருந்தார். தோ ஹி வாஸ் புவர் ஹி வாஸ் ஹாப்பி அண்ட் கண்டென்ட். அவ்வளோதான். ஏற்கனவே ப்ரிப்போசிஷன் வீடியோ இதே மாதிரி போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.